ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க வரோம். பாக்கியலட்சுமியில் பல்பு செம்ம பல்புடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே கலாய்ச்சிட்டாரு. யாரான்னு பார்க்குறீங்களா? நம்ம ராதிகாவை தாங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து நின்று இன்னும்மா நீ திருந்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது பாக்கியா போயிட்டு தேங்க்ஸ் சொல்ல போகிறாங்க நம்ம ஐயோவை பார்த்து. மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க பாட்டி வெளியே வந்ததை நினச்சி. அது மட்டும் இல்லைங்க, பாக்கியா போய் தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு கிட்ட போனோன்னே பிடிச்சி இழுக்கிறாங்க. குழந்தைய போய் பொய் சொல்ல வச்சிருக்கியம்மா, இன்னும் நீ என்னை பற்றிக்கன்னா நினச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏங்க இப்போ குழந்தையாங்க உங்கள் பிள்ளை, அதுவும் பொய் சொல்லுமாங்க, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? குழந்தை பொய் சொல்லாதுன்ற பழமொழி உங்களுக்கு தெரியாதாங்க, நீங்கள் குழந்தைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் இவ நம்ப மாட்டாங்கறா, சரி விடு, இவ தண்டனை அனுபவிச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ராதிகா ஒரு பக்கம் கரிச்சுக்கும் காண்டாமிருகமாக வந்து என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டால போதுமானு சொல்லிட்டு, உன் கூட இருந்தனால தான் எனக்கு இந்த நிலைமை, வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொந்தமாகவே துரத்தி விட்டு கிளம்பிட்டாங்க. தேவையா பாஸ் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இவங்க ஏதோ பண்ணிட்டு போவாங்க, கிளம்புவோம் நம்பன்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஆரத்தி எடுத்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஆரத்தியை கேட்டால் சூடம் ஜெனி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செவப்பா ஏதோ கறப்பாங்களே, என்னத்தை கறப்பாங்கன்னு கேட்குது. பீனா இல்லை ஊற்றி கரமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, இது ஒரு அப்பா செல்லம், அதனால் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து உள்ளே கூட்டு வந்து பாட்டியை தலையோடு குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து சோகத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே, இதுக்கப்புறம் நீங்கள் மீண்டு வாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொன்ன கையோட நான் விதவிதமாக சமைச்சு கொடுப்பேன், சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. வேற லெவல் பாட்டி, உட்காந்து சாப்பிடுங்க பாட்டி, ஜம்முன்னு இனிமேட்டுக்கு பெத்த புள்ள அங்கன்னு சொல்லிட்டு போவாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தான் ஒரு அட்வைஸை போடணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, காலமான காலத்தில் யாராக இருந்தாலும் தாயினா பெத்த பிள்ளையை பற்றி தானே யோசிக்க செய்வாங்க. அதனால அவங்க புத்தி கொஞ்சம் இதாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, சரின்னு கொண்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே.